வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டாலஜிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நாங்கள் டே டு டே ப்ராக்டிஸில் கற்றுக்கிற அந்த படிப்பினைகளை பொதுமக்களுக்கு சிம்பிள் லாங்குவேஜில் கொண்டு போய் சேர்க்குறது தான் இந்த சேனலோட நோக்கம். இன்றைக்கி நான் பேச போகிறது போஸ்ட்-மெனோபாசல் டிப்ரெஷன் இன் விமன், அதாவது மாதவிடாய் நின்ற பிறகு பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு மனசோர்வு அல்லது மன அழுத்தத்தை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். இது ரொம்ப நம்ம நாட்டில் ரொம்ப காமனான கண்டிஷன். ஆனால் இது ரொம்ப அண்டர் ரிப்போர்ட்டட் அண்ட் அண்டர் ட்ரீட்டட். அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஒரு அங்கீகாரமோ ஒரு விழிப்புணர்வோ மக்களுக்கிடையே இல்லை. ஸோ இதுக்காக ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இந்த அம்மா என்கிட்ட வரும்போது ஒரு 50 வயது பெண்மணி, மாதவிடாயெல்லாம் நின்று போச்சு. அவங்களுக்கு இருந்த ஒரே ஃபிசிக்கல் ப்ராப்ளம் தைராய்டு ப்ராப்ளம். தைராய்டு மாத்திரை போட்டுட்டு இருந்தாங்க, ஒரு 100 mcg போட்டுட்டு இருந்தாங்க. எல்லா ரிப்போர்ட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போது அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்திருந்தாங்க. முதல்ல அவங்க கன்சல்டிங் ரூமுக்குள்ளே நுழையும் போது எனக்கு ஸ்ட்ரைக்கிங்காக பட்டது அவங்க முடி சிக்கு சிக்காக இருந்தது. ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது கூட ஒரு அளவுக்கு தலைவாரிட்டு தான் நம்மலாம் வீட்டை விட்டு வெளியேறும். ஆனால் இந்த அம்மா முடி சிக்கு சிக்காக இருந்துச்சு. ஸோ நான் அதை தான் முதல் சொன்னேன், என்னம்மா உங்கள் முடி ஏன் சிக்கு சிக்காக இருக்குது அப்படின்னோன்னா, அவங்க ஹஸ்பண்ட் உடனே, சார் மேம் இவ எப்போவுமே வீட்டில் இப்படி தான் இருப்பா டாக்டர். அதை ஹிந்தியில் சொன்னார், ஜங்லி மாதிரி இருப்பா வீட்டில் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இவரும் அதை ஏதோ சாதாரணமாக ஜங்லி மாதிரி உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என் கண் முன்னாடியே ரொம்ப அழுதாங்க. அப்புறம் நான் அந்த ஹஸ்பண்டை வெளியே உட்கார சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி கேட்டேன். என்னம்மா ஏன் அழுகுறீங்க, ஏன் முடியெல்லாம் அப்படி மாறாமல் இருக்கீங்கன்னா, அவங்க சொன்னாங்க, எனக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு டாக்டர், 18 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு 2 ஆம்பளை பசங்க. அவங்களும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப தனிமையாக இருக்குது, வீட்டில் ரொம்ப தனிமையாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸி, அவர் பேங்க்கில் சீஃப் மேனேஜராக இருக்கார். ஏதாவது மெசேஜ் பண்ணால் கூட அவர் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு வருத்தப்பட்டு சொன்னாங்க. அப்புறம் அந்த ஹஸ்பண்டை கூப்பிட்டு நான் அதை கவுன்சிலிங் பண்ணேன். சார் இது ஒரு மன அழுத்தம், இதுக்கு பேர் டிப்ரெஷன். இதுக்கெல்லாம் வைத்திய முறைகள் உண்டு. நீங்கள் எப்படி அவங்கள அதை சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி அவருக்கும் கவுன்சிலிங் பண்ணி அவங்களுக்கு தைராய்டு மாத்திரையை தவிர ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட் எழுதி கொடுத்தேன். ஏன்னா அவங்க டிப்ரெஷன் கவுன்சிலிங்காலலாம் சரிப்படக்கூடிய டிப்ரெஷன் கிடையாது. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாங்க. ப்ளஸ் பல வருஷங்களாக இப்படி இருந்திருக்காங்க. ஒரு 4-5 வருஷமாக அந்த பசங்க கல்யாணம் ஆகி அமெரிக்காவுக்கு போனதுலேருந்து இவங்க இப்படி டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. ஸோ சின்ன ஒரு டிப்ரெஷன் மாத்திரை கொடுத்து நான் அனுப்பிட்டேன். அப்புறம் ஒரு 3 மாதம் கழிச்சு வந்தாங்க செக்கப்புக்கு. அப்போ என்னால் பிலீவே பண்ண முடியல. அவங்க ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுட்டு முடியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி ஏதோ ஒரு மாடல் மாதிரி வந்தாங்க. என்னால் பிலீவே பண்ண முடியல. 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த பெண்மணி ஆயிவங்க ஆளே கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. சிரிச்ச முகமாக வந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். டாக்டர், நான் நினச்சேன் அவள் சும்மாவே அப்படி பண்ணுறா, போர்டமால அப்படி பண்ணுறான்னு நினச்சேன். இது ஒரு டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் வைத்தியம் உண்டுன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அந்த ஹஸ்பண்ட் சொன்னார். அப்புறம் அந்த அம்மா கிட்ட சொன்னேன், நீ நல்லா ஆகிட்டமா, இப்போ இனிமேல் இந்த மாத்திரைக்கு தேவைப்படாது, நீ நல்லா வெளியெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தோழிகளோட வெளியில் போய் ஷாப்பிங் பண்ணுறது, அந்த மாதிரி நல்லா சந்தோஷமாக லைஃப்பை லிவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, மேடம் ப்ளீஸ் அந்த ஹாப்பி கோலியை மட்டும் நிப்பாட்டிடாதீங்க. அந்த ஆன்டி டிப்ரெசன்ட்டை அதை பேர் வச்சது ஹாப்பி கோலி, சந்தோஷ மாத்திரை. அந்த சந்தோஷ மாத்திரையை நிப்பாட்டிடாதீங்க டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 1 வருஷம் திருப்பி நான் அந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ தான் டேப்பர் பண்ணி அதை நிப்பாட்டியிருக்கேன். இப்போ அவங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கையும் கான்ஃபிடென்ஸும் வந்துருச்சு. நம்ம மாத்திரை இல்லாமலே டிப்ரெஷன் இல்லாமல் வாழலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. இந்த உதாரணத்துலேருந்து நம்மளுக்கு என்ன படிப்பினைனா, ஒரு வயசுக்கு அப்புறம் 45-50 வயசுக்கு அப்புறம் பெண்கள் இந்த நம்ம நாட்டில் ஒரு செல்ஃப் கேரோ செல்ஃப் க்ரூமிங்கோ பண்ணுறதில்ல. அவங்களுக்குன்னு ஒரு மீ டைம், அவங்களுக்குன்னு ஒரு நேரம் அந்த மாதிரி செலவிடுறதில்லை. அதனால் மாதவிடாய் நின்ன பிறகு கூட நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, பெண்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அதனால் குடும்பத்துக்காகவே ஃபுல்லாக நேரத்தை செலவழிக்காமல் தனக்குன்னு கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. தனக்குன்னு ஒரு ஹாபி, தனக்குன்னு ஒரு டைம், தனக்குன்னு ஒரு மீ டைம், அந்த மாதிரி வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே அதை மீறி உங்களுக்கு ஒரு மனசோர்வோ மன அழுத்தமோ ஏற்பட்டால் இதுக்கெல்லாம் நிறைய வைத்திய முறைகள் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்கள் மருத்துவர் அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.